சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற தமிழக மீனவர்கள் 19 பேர் ஈரான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கி உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி, முன்னிமுனை, காரங்காடு மீனவ பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 19 பேர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏஜென்ட்டுகள் மூலம் சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். மீன்பிடி தொழில் மட்டுமே தெரிந்திருந்த இவர்கள் சவுதி அரேபியா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் எல்லை பகுதி தெரியாமல் ஈரான் கடல் பகுதிக்குள் சென்று விட்டனர். எல்லை தாண்டி வந்த தமிழக மீனவர்கள் 19 பேரையும் ஈரான் கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. வறுமை காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று மீன்பிடி தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் என்று லட்சக்கணக்கில் கடன் வாங்கி சென்ற அந்த மீனவர்கள் கடந்த 6 மாத காலமாக ஈரான் சிறையில் தவித்து வருகின்றனர். இத்தகவல் அறிந்த மீனவர்களின் குடும்பத்தினர் வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்ற ஏஜென்ட்டிடம் கேட்டபோது இது குறித்து யாரிடமும் புகார் செய்யாமல் இருந்தால்தான் சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்க முடியும் என்று அவர்களை பயமுறுத்தினர். சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பத்தினர் அரசு அதிகாரிகளிடம் புகார் செய்யாமல் 6 மாத காலமாக துக்கத்தை மனதில் சுமந்து கொண்டு மௌனம் காத்து வருகின்றனர். கடைசி 7 மாதம் பிடிவட்டுருச்சு. ஒரு கவச்சம் இல்லை. நான் 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கொடுத்தேன். 4 லட்சம் ரூபாய் கட்டணும் நிலைமைக்கு இருக்கு. எங்களுக்கு பொழைச்சி தர மாதிரி ஆள் கிடையாது. என் புதனுக்கு முடியாம நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்களை அரசாங்கத்தையும் மேலே மீட்டி தரேன்னு எங்களை மாதிரி யாரும் வழி கிடையாது. நான் ரொம்ப வாரமா போட்டு 3 குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரங்க 12 மாதம் 18ஆம் தேதி போன் பண்ணாங்க. வரைக்கும் போன் பண்ணலாம். என் பிள்ளைகளை வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வீட்டுக்காரங்களை மீட்டு தரது 1 லட்சம் அம்மா சேலதாம்மா அவர்களை நான் கை எடுத்து கும்பிட்டு நான் கேட்கிறேன். 6 மாத காலத்திற்கும் மேலாக ஈரான் சிறையில் வாடும் மீனவர்களின் கதி என்னவென்று தெரியாமல் கதறி துடிக்கும் அவர்களின் குடும்பத்தினர் இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டரிடம் புகார் கொடுக்க முன்வந்தனர். அடுத்தவர் கூறும் பசப்பு வார்த்தைகளை நம்பி வெளிநாட்டிற்கு சென்று 6 மாத காலங்களாக ஈரான் சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தால் சோகத்தில் மூழ்கியிருக்கும் அந்த மீனவர்களின் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும்.